இன்றைய இந்த ஜும்மாவிலே நாங்கள் அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்கள் என்ற தலைப்பினால் ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியில் வைத்துக் கொள்வது நம்முடைய சுப வாழ்வுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இத்தலைப்பினால் பேசுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கின்ற நாங்கள் இன்னும் ஒரு மனிதனுடைய அன்பை பெறுவதற்கு எவ்வாறு படுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்களேன். கணவன் மனைவியாக வாழுகின்றவர்கள் மனைவியுடைய அன்பை பெறுவதற்கு எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோமா இல்லையா? அந்த மனைவிக்கு பிடித்த ஆடைகள், அந்த மனைவிக்கு பிடித்த உடுப்புகள், அந்த மனைவிக்கு பிடித்த உணவு வகைகள், அவள் எதை விரும்புவானோ அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய பேச்சுகளை எல்லாம் அமைத்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒரு கணவனுக்கு எது பிடிக்கும், எதை சமைக்க வேண்டும், எப்படி அவன் நடந்து கொள்வார் என்பதையெல்லாம் ஒரு மனைவி பார்த்து பார்த்து கணவனுக்கு விருப்பமான முறையில் நடந்து கொள்கின்றவற்றை நாங்கள் அறிந்து கொள்கிறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்பதை பெற்றோர்களாக இருந்து கொள்கின்றவர்கள் அறிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காத போல் நடந்து கொள்ளுகின்ற பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, எல்லாம் என்றாவது நானும் நீங்களும் சிந்தித்தோமா? இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, என்னை உங்களையும் நல்ல முறையில் பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறானே, நல்ல முறையில் பார்க்கின்ற அந்த பார்வையை தந்திருக்கிறானே. இந்த ரப்பல் ஆலமீனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நான் எப்படி நடந்து கொண்டால் இறைவன் என்னை நேசிப்பான், நான் எப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பதை எல்லாம் நானும் நீங்களும் படித்திருக்கின்றோமா? அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கு சஹாபாக்கள் எப்படி பாடுபட்டார்கள் தெரியுமா? ரப்பல் ஆலமீனுடைய அன்பை பாக்கியம் பெறுவதற்கு எப்படிப்பட்ட எதிரிகளை வேண்டுமானாலும் சந்திப்போம், எப்படிப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்வோம். இந்த உலகத்தில் என்னென்ன தியாகங்கள் நம்மால் முடியுமோ அத்தனையும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்ட அந்த சஹாபாக்களை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்றை உள்ளத்தில் அடிமனதில் இறுக்கமாக பதிந்து கொள்வோம். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ் எதை நேசிப்பானோ, ரப்பல் ஆலமீன் எதை நேசிப்பானோ, இந்த ஜும்மாவிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் சகோதரர்களே, நம்முடைய உணர்வுகள் மாற வேண்டும், நம் பார்வை மாற வேண்டும், நம் சிந்தனை மாற வேண்டும், நம் நடைமுறை பாவனை எல்லாம் மாற வேண்டும். ரப்பல் ஆலமீன் என்ற நல்ல ஒரு உணர்வோடு இந்த ஜும்மாவை நானும் நீங்கள் சரிசாய்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான்: இன்னல்லாஹ், நிச்சயமாக ரப்பல் ஆலமீன், யுஹிப்புல் முஹ்சினீன், நல்ல முறையில் நடந்து கொள்கின்றவர்களை, நற்கர்மங்கள் புரிகின்றவர்களை ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறானாம். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் பிடித்தமான மனிதர்கள் யார் என்றால் நற்கர்மங்கள் புரிகின்றவர்கள், நல்ல முறையில் நடந்து கொள்கின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னமா உயிர்த்து லியுத்திம்ம மகாரிமல் அஃப்லாக், நான் நற்கர்மங்களை, நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானமாக சிந்தியுங்கள். நம்முடைய சமூகத்தில் இல்லாத போகிற பண்பாக இந்த பண்பு பெருக்கெடுத்து போயிருக்கிறது சகோதரர்கள். நல்ல பண்பாடுகள் இல்லை, நல்ல பேச்சுகள் இல்லை, நல்ல முறையில் அடுத்தவர்களை எண்ணுகின்ற அந்த உணர்வு இல்லை. நம்ம இந்த கிராமத்தில் வைங்க, இந்த கிராமத்துல புதுசாக பாராட்டு வைங்க, நம்ம பார்வை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனுஷன், அவரை பற்றியான தவறான எந்த விடயங்களும் தெரியாத பொழுது அவரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லவராக இருப்பாரு இப்படிங்கிற உணர்வு இல்லைன்னு
சொன்னால் புது முகத்தை காணுகிற நேரத்தில் புறானாக இருப்பானோ, என்ன பாவத்தை செஞ்சானோ, எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தவனாக இருப்பானோ, நம்ம உள்ளமெல்லாம் ஆனடைந்து போயிருக்கிறது சகோதரர்களே. பார்க்கிறவர்களை எல்லாம் புதிய புதிதாக பார்க்கிற முகங்களை எல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்க்கின்ற ஒரு பெரிய தவறான புரிதலோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு நம்முடைய சமூகமாக இந்த உலகத்தில் மீடியாக்களுக்கு முன்னாடி நாகரீகமாக நடந்து கொள்வதை பார்த்து மாற்று மதத்தை பின்பற்றுகின்றவர்களை சொல்லுகிறார்கள், நீங்க முஸ்லிம் அல்லவா, நீங்க இஸ்லாமியர்கள் அல்லவா, நீங்க இப்படி பேசலாமா, நீங்க இப்படி நடக்கலாமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்திற்கு உரித்தான பண்பு என்ன தெரியுமா? நல்ல முறையில் நடந்து கொள்வது, நல்ல பண்பாடோடு நடந்து கொள்வது, நல்ல முறையில் பேசிக் கொள்வது. இது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கான முக்கியமான ஒரு பண்பு சகோதரர்களே. அண்மையில் ஒரு சகோதரர் ஒருவரை இஸ்லாமிற்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த சகோதரர் அவருடைய கடந்த கால வாழ்க்கையை போன்று ஒரு கடைத்தெருவில் இருந்து வெற்றிலையை பார்க்கையும் சப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்த உடனே கடைத்தெருவில் இருந்து வெற்றிலையை பார்க்கையும் சப்பிக் கொண்டிருக்கிற உடனே எதிர்ச்சியாக நானும் செல்ல வேண்டி வருகிறது. இந்த அவருடைய ஒரு கடந்த கால மாற்று மதத்தை சேர்ந்த அவருடைய நண்பர் அவரே இந்த இஸ்லாத்திற்கு வந்தவரை பார்த்து சொல்லுறாரு, என்னப்பா நீ இஸ்லாத்துக்கு போனா நீ முஸ்லிம் அல்லவா, நீ வெத்தலை பார்க்க போடலாமா, நீ பீடி குடிக்க இயலாதே, நீ இப்படி குடிக்க இயலாதே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புரிதல் மாற்று கொள்கையோடு இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக தூய்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அநியாயங்கள் இல்லை, இந்த மார்க்கத்தில் அட்டூழியங்கள் இல்லை, இந்த மார்க்கத்தில் அனாச்சாரங்கள் இல்லை. இதை புரிந்து கொண்டிருக்கின்றவர்களை கூட ஆழ்படுத்துகின்ற அமைப்புகளே நம்முடைய பேச்சுகளும் நம்முடைய நடத்தைகளும் பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாத தன்மைகளும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்காத மாணவர்களையும் இந்த சமூகத்தில் பார்ப்பதுதான் மிக கவலையாக இருக்கிற சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? நல்ல பண்பாடோடு இருக்கிறவர்களே. மாணவ சமூகமே, ஆசிரியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பேச்சிலே, அல்லாஹ்விலே, பண்பாட்டிலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாணவ சமூகங்களை பார்த்தால், மீடியாக்களை பார்த்தால் என்ன அட்டூழியங்கள் செய்ய முடியுமோ இவர்களை ஆசிரியர்களை திட்டி குறைக்கின்ற, அடிக்கின்ற, எதிர்க்கின்ற, கேவலப்படுத்துகின்ற இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு காலமும் ஒரு நல்ல பண்பாட்டை கொண்டு வராத சகோதரர்களே. அந்த புரிதலோடு நீங்கள் வாழ்ந்தால், அந்த செயல்பாடுகளோடு நீங்கள் வாழ்ந்தால் ஒரு காலமும் மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் நல்ல முறையில் இருந்து விடமுடியாத சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு சில பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். உள்ள தப்பு செய்து சொல்லி ஆசிரியர்கள் கண்டித்தால், அதுல அத்துமீறி கண்டித்தால் சொல்லுகிற முறை கூட நல்ல பண்பாட்டோடு இருக்க வேண்டும். ஆனால் மாணவ சமுதாயம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக கண்டிக்கிற பொழுது அதை எதிர்க்கின்ற அல்லது அதை சொல்லுகின்ற நளின தன்மை தெரியாத பெற்றோர்களை நாங்கள் பார்ப்பதுதான் மிக கவலையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல பண்பாடோடு நல்ல நற்கர்மங்கள் செய்கின்றவர்களை ரப்பல் ஆலமீன் நேசிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அதை தேடி தேடி பார்த்து படித்து நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறானா? யாரை? இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறானா ரப்பல் ஆலமீன். இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது என்கிற பாணியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடம் இறையச்சம் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த தேடுதல் எப்பொழுதாவது வந்ததா? இல்லையே சகோதரர்களே. இறையச்சம்
என்பது நம்முடைய வாழ்க்கையை வைத்து நாங்கள் சிந்திக்க முடியும். எப்படி சிந்திக்கலாம் தெரியுமா? நான் இறையச்சம் உள்ளவனா இறையச்சம் இல்லாதவனா என்பதை எப்படி தெரியுமா சிந்திக்கலாம்? ரப்புல் ஆலமீனுடைய திருமறை பேசுகிறது, வான் தஅதீனு அக்ரபு லித்தக்வா. நீங்கள் நீளமாக நடந்து கொள்வது இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். நீளமாக நடந்து கொள்ளுதல் இறையச்சத்தினுடைய பண்பு. சகோதரர்களே, எப்படி நீளமாக நடந்து கொள்வது? பெற்றோர்களாக இருக்கின்றவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வணங்குகின்ற சொத்து பங்கு என்பது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீளத்தோடு இருக்கிறதா? ஆசிரியர்களே, மாணவ சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கோடு பெரும் தியாகிகளாக இருக்கின்ற ஆசிரியர்களே, உலமாக்களே, நாங்கள் மாணவ சமுதாயத்தை ஒரே கண்பார்வை கொண்டு நீளத்தோடு பார்க்கிறோமா? கண்டிப்பு முறையில் நீளம் இருக்கிறதா? நம்ம அண்ணன் தம்பியில நம்ம உறவுக்காரர், நம்ம பக்கத்து வீடு எல்லா மாணவர்களையும் கண்டிக்கிற பொழுது நெருக்கமானவர்கள் வருகிற நேரத்தில் கண்டிப்பு முறை மாறுகிறது என்றால் உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்பது அர்த்தம். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். பள்ளியினுடைய நிர்வாகிகளே, உங்களுக்கான ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக தந்திருக்கின்ற பொறுப்பு. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நன்மைகள் கலக்கின்ற எக்கச்சக்கமான இல்லங்கள் இருக்கிறது சகோதரர்களே. அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், வைத்தியசாலைகள், கல்வி கூடங்கள், எக்கச்சக்கமான இடம். இதையெல்லாம் தாண்டி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எதை தெரியுமா, எந்த இடத்தை தெரியுமா நேசிக்கிறான்? மஸ்ஜிதை நேசிக்கிறான். ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப 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 பிடித்த இடம் இந்த மஸ்ஜிதுகள். இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கின்ற மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கின்றவர்களே, வான் தஅதீனு, நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். நீளமாக நடந்து கொண்டால் உள்ளங்களில் இறையச்சம் இருக்கிறது என்ற அர்த்தம். பொது சொத்துக்களை நம் சொத்தாக பயன்படுத்தி விடக்கூடாது சகோதரர்களே. பொது சொத்துக்கள் என்று வருகிற பொழுது நடந்து கொள்ள வேண்டும், நிதானமாக கையாள வேண்டும். இந்த சமூகத்தில் நல்ல முறையில் நடந்தாலும் கெட்ட முறையில் நடந்தாலும் இந்த சமூகம் சில அவதூறுகளை சொல்லும். அவதூறுகள் சொல்லுகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொள்வான். என் இறைவனுக்கு முன்னாடி நான் இறையச்சமாக இருப்பதுதான் என்னுடைய குறிக்கோள் என்ற உணர்வோடு இந்த பள்ளி வாயிலில் நீளமாக நடந்து கொள்கின்ற அன்பான பண்பான நல்ல நிர்வாகங்களாக இருக்க வேண்டும். இருந்தால் நீளம் இருந்தால் இறையச்சம் இருக்கிறது என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களை எல்லாம் நல்லே. இன்னும் ஒரு செய்தியை குர்ஆன் பேசுகிறது, வான் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. நீங்கள் மன்னித்துக் கொள்ளுவது இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அண்ணன் தம்பியில பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் என்று தந்திருக்கின்றார். நானும் நீங்கள் முஸ்லிம்கள், நானும் நீங்கள் மூமின்களாக வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இருக்கின்ற அண்ணன் தம்பிகளாக, தாத்தா தங்கச்சியாக இருக்கின்றவர்கள் காலாகாலமாக ஒரு சில பிரச்சனைகளுக்காக முகம் பார்க்காதவர்கள் இல்லையா? மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனித குணம் நம்மிடம் இருந்தால் நாங்கள் மனித தோற்றத்தில் இருக்கின்ற மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள். மனுஷன் பிரச்சனை வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும். பல நேரத்தில் அந்த மனிதர் தவறை உணர்ந்து வருகிற நேரத்தில் அந்த சகோதரன், நான் எந்த தாயின் வயிற்றில் பிறந்தேனோ அதே தாயின் வயிற்றில் எனக்கு முந்தியதாக பிறந்த என்னுடைய அண்ணனை, என் நானாவை நான் மன்னிக்காவிட்டால், என் தம்பியை நான் மன்னிக்காவிட்டால் மன்னிப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அக்கம் பக்கத்து வீடு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு பிரச்சனை. பெருநாள் தினங்களில் கூட சென்று சலாம் சொல்லி உறவாடி உணவை பகிர்ந்து
என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்திருப்பார்கள், வியாபாரம் செய்வார்கள். வியாபாரத்தில் ஏதோ கொடுக்கல் வாங்கலில் முன்ன பின்ன ஒரு சில தவறுகள் இருந்திருக்கலாம். அந்த தவறை குறித்து மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் மன்னிக்க மறுக்கின்ற மனிதர்களையும் நண்பர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் என்றால் தவறு செய்வான் என்று குர்ஆன் பேசுகிறது. தவறு செய்வான் என்று குர்ஆன் பேசுகிறது. நீ தவறே செய்யக்கூடாது என்றால் ரப்புல் ஆலமீனுடைய திட்டத்தை நாங்கள் மறைமுகமாக எதிர்க்கிறோம் என்பது அர்த்தம். மனிதன் தவறு செய்வான், தவறை செய்ய பிறகு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அந்த மன்னிப்பை அழகிய முறையில் அங்கீகரித்துக் கொள்வது இறையச்சத்தினுடைய பண்பு. சகோதரர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சின்ன சச்சரவு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சமூகத்துல ஒரு பள்ளி தலைவர் இருக்கிறார்கள் வைங்க, அவரோட நல்ல முறையில் 2 பேர் நடந்து கொள்கிறார்கள் என்று வைங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்தா நாம எப்படி குழப்பம்? இவர்கள் எல்லாம் நரகவாதிகளாக, ஒரு தீயவர்களாக, வாழ்க்கையே இவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2 பேரையும் பிரிச்சுடுற அளவுக்கு நீங்க செஞ்ச நன்மை எங்க? நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு சச்சரவு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு கேட்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு மறுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் ரசூலுல்லாஹிடம் சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி எல்லாம் நடந்து விட்டது, இப்படி எல்லாம் நடந்து விட்டது என்று ஆளுக்கால் மாறி மாறி மன்னிப்பு கேட்கின்ற, மன்னிப்பை அங்கீகரித்துக் கொள்ளுகின்ற அந்த நல்ல பக்குவம் இறையச்சத்திற்கான பண்பு. சகோதரர்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகள் சில தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னிக்கிற பக்குவத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளாக நாங்கள் பெற்றோர்களினுடைய கண்டிப்பு முறையில் ஏதோ ஒரு முறையில் தவறை நாங்கள் கண்டிருந்தால் பெற்றோர்களை அல்லாஹ்வுக்காக ஒரு சில பெற்றோர்கள் நிறைய தவறுகள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இருக்கிறார்கள், மன்னித்துக் கொண்டு இறைவன் எதிர்பார்க்கின்ற அமைப்பிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு இறையச்சத்திற்கான பண்பு என்று குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையோடு இருக்கின்றவர்களை நேசிக்கிறார். பொறுமையோடு இருக்கின்றவர்கள், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமை என்பது எல்லை இல்லாத ஒன்று. நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம்? பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை என்ற பொறுமையை தாண்டிட்டான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமைக்கு எல்லையே கிடையாது. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. ஒருத்தர் பேசுவாரு, 2 பேருக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்தா, ஏனப்பா நீங்க அடிச்சீங்க, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், மாங்க உண்டையில வச்சுட்டேன்னுவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கிட்ட பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பொறுமைக்கு எல்லை இல்லை. நான் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறது. எல்லாத்துலையும் இந்த பொறுமை தாக்கம் செலுத்தும். தொழுகையில தாக்கம் செலுத்தும், துவால தாக்கம் செலுத்தும். எப்படி துவால தாக்கம் செலுத்தும்? அல்லாஹ்ட்ட நாங்கள் கேட்கிறது, அல்லாஹ்ட்ட நாங்கள் கேட்டுட்டே இருக்கிறது. அல்லாஹ் ஏதோ ஒரு நனவு கருதி நாங்கள் கேட்டதற்காக இருக்கலாம். கண் முன்னாடி நடந்த ஒரு செய்தி. சகோதரர்களே, மகனுக்கு சுகம் இல்லை, உம்மா அல்லாஹ் துஆ கேட்கிறார். அவர் துஆ கேட்கிற அமைப்புகள் வெளிப்படையாக தெரியுது. அந்த மகனுக்கு சுகமாகல. இந்த உம்மா மாயத்தோடு சொல்றா, நான் தொழுது கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரல, அல்லாஹ் தொடர்படுத்தல, இதுக்கு பிறகு நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு பிறகு நான் துஆ கேட்க மாட்டேன். இது பொறுமைக்கான அடையாளம் இல்லை. அல்லாஹ் தருவான். அந்த நம்பிக்கையோடு திருப்பி நாங்கள் அல்லாஹ்வை கேட்கிறது, கையேந்திட்டே இருக்கிறது. பிசினஸ்ல ரொஸ்டாக இருப்போம், நேர்மையா நடந்திருப்போம். நாங்க அல்லாஹ்வை கேட்கிறது, யா அல்லாஹ் நான் ஹலாலான முறையில போறேன்,
ஒருத்த வட்டி எடுக்கிறான், பினான்ஸோட இருக்கிறான், லட்சக்கணக்கில் உழைக்கிறான். நான் ஹலாலா சம்பாதிக்கிறேன், எனக்கு வார வருமானம் 100, 200, 300, 1000, லட்சம், 10, 1000, 1000 ஆண்டுது. இந்த நேரத்தில் பொறுமையா இருக்கிறது. எல்லா இடத்திலையும் பொறுமையாளராக இருந்து கொள்ளணும். கல்வியாளர்கள் மாணவ சமுதாயத்தை வழிநடத்துகின்ற நேரத்தில் மிக முக்கியமானவை பொறுமை. சகோதரர்கள், ஒரு நல்ல கெட்டிக்காரன் இருப்பான், அவனுடைய துணிதமும் இருக்கும். இந்த நேரத்தில் அவனுடைய கெட்டிக்காரல இந்த சமூகத்தை தலைமை தாங்குகின்ற அமைப்புக்கு கொண்டு செல்வது பொருத்தமா இல்லைன்னு சொன்னா அவனை கண்டிக்கிற முறையால அவனை கேவலப்படுத்தி, அவனுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி, இப்படி அவனுடைய தலைமுறையை, அவனுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடுவது சரியா? இந்த நேரத்தில் நாங்கள் சில கட்டங்களில் பொறுமையாக இருக்க வேண்டி வரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பள்ளி நிர்வாகத்தை சரியா செய்யணும்னு சொல்லி மிக அவதானத்தோடு நான் இதெல்லாம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் சகோதரர்கள் மிக வீரமாக நடந்தால், நேர்மையாக நடந்தால், பேச்சில உண்மை இருக்கும். இந்த சமூகம் என்ன தெரியுமா செய்யும்? மிக கேவலமாக வஞ்சிப்பார்கள், மிக கேவலமாக இந்த சமூகத்தில் சித்தரிப்பார்கள், எதையுமே பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் பள்ளியை விட்டு ஒதுங்கிறது பொருத்தமா? இந்த நேரத்தில் தாவாக்களத்தை விட்டு ஒதுங்கிறது பொருத்தமா? இல்லை சகோதரர்கள். ரப்புல் ஆலமீன் போதுமானவன் என்று அல்லாஹ் மீது பாரம் சுமத்தி விட்டு அந்த வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக செவியாக்கி விட்டு கடந்த காலங்களை விட அழகிய முறையில் தாவா செய்கின்ற நல்ல பொறுமையாளர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாக இருக்கின்றவர்களை நேசிக்கின்றானாம். பொறுமை உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அதே நேரத்தில் நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இந்த உலகத்தை வாழ்ந்து நாளை வறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்கின்ற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தருவானாக. செய்திகள் பேசப்பட வேண்டும் என்றாலும் கூட காலத்தில் சாதாரண பரீட்சை நடைபெறுவதை இந்த அடிப்படையிலே மிக சுருக்கமாக இந்த சும்மாவை எடுத்துக் கொள்வதனால் அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிக்கின்ற அந்த சமுதாயம் தொடர்பாக இந்த உரையிலே ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த தொடரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். இரண்டு செய்திகளை ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். தவ்வாபீன், பாவ மன்னிப்பு கேட்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றானா, தூய்மையானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கின்றானா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றானா. இதை நாங்கள் எப்பொழுதாவது நிதானமா உட்கார்ந்து நம்மளோட தொழிலை பத்தி யோசிக்கிறோம். தொழில் நல்லா வரணும், எங்க பிள்ளைகள் நல்லா வரணும், நம்மளோட குடும்ப வாழ்க்கை நல்லா வரணும், நம்ம நிர்வாகத்தை அழகா செய்யணும், நம்மளோட படிப்பை நல்லா கொண்டு போகணும். இப்படியெல்லாம் சிந்திச்ச நாங்க இந்த குடும்ப வசனத்தை எதை சொல்றாங்க தெரியுமா? பாவ மன்னிப்பு தேடுகிறவர்களே அல்லாஹ் நேசிப்பானா. அல்லாஹ்க்கு யாரை பிடித்து தெரியுமா? அந்த லிஸ்ட்ல பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களே. பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்கள் என்றால் பாவம் செய்துவிட்டு ரப்புல் ஆலமீனுடைய பயத்தால், ரப்புல் ஆலமீன் கண்டிப்பான் என்ற உணர்வால், எனக்கும் மௌத்து வரும் என்ற உணர்வால், நானும் மன்னரையை சந்திப்பேன் என்ற உணர்வால், மறுமையில் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வால், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் இந்த உலகத்துல பாவம் செய்துட்டு ரப்புல் ஆலமீனிடம் கையேந்துகின்றவர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றான் என்ற செய்தியை இந்த
இந்த திருமறை சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் பாவம் செய்யாதவர்களா? இந்த உலகத்துல யாராவது எழுப்பி நான் எந்த பாவமுமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசின தருணங்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் ஹராமான முறையில் நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகள் இல்லையா? ஆடலையும் பாடலையும் ரசித்த நிகழ்வுகள் இல்லையா? அன்பார்ந்த இளைஞர்களே, சில சந்தர்ப்பங்களில் மதுபானங்களை சுவைத்த தருணங்கள் இல்லையா? பெண்களோடு தவறான முறையில் நடந்து கொண்ட நிலை இல்லையா? நானும் நீங்களும் கொள்ளாதவர்களாக இருந்தது இல்லையா? நானும் நீங்களும் நோன்பு காலங்களில் நோன்பை பிடிக்காதவர்களாக இருந்த நிலை இல்லையா? எப்பொழுது மன்னிப்பு கேட்க போகிறோம்? எப்பொழுது ரப்புல் ஆலமீனிடம் கையேந்த போகிறோம்? நானும் நீங்களும் இதையெல்லாம் செய்துவிட்டு திடீரென ஒரு மௌத்து வந்தால், ஒரு பாவியாக ரப்புல் ஆலமீனிடம் செல்ல முடியுமா? இந்த உலகத்தில் திரும்புற திசையெல்லாம் எக்கச்சக்கமான திடீர் மரணங்கள். இந்த இலங்கையை உங்க பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு முழுமையாக உலகியது சகோதரர்களே. கிண்ணியாவில் படகு பாலம் கவிழ்ந்ததாம், மரணங்களாம், புத்தக பையோடு மாணவ சமுதாயம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையில் இருக்கின்ற மூளை முடுக்குகளிலெல்லாம் அடுத்த ஜும்மா படகு பாலம் என்ற தலைப்பில் உங்களுடைய பிரதேசம் பேசப்பட்டதா இல்லையா? அந்த மரணங்கள் நமக்கு வந்திருந்தால் எத்தனை எத்தனை விபத்துக்கள் சகோதரர்கள்! ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கின்ற மாபெரும் அருள் என்ன தெரியுமா? இதுவரை காலமும் நம்முடைய உயிரை பிச்சையாக இந்த மண்ணிலே போட்டிருப்பது சகோதரர்கள். நானும் நீங்களும் மன்னிப்பு கேட்க மாட்டோமா? ரப்புல் ஆலமீனுடைய அந்த மன்னரை பற்றிய பயம் இல்லையா? மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களாக அழைப்பானாம் சகோதரர்கள். ஒவ்வொரு மனிதர்களாக ரப்புல் ஆலமீன் அழைப்பானாம். அவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி தனி நபராக ரப்புல் ஆலமீன் அழைத்து விசாரிக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் இந்த சமூகத்திற்கு தெரியாமல் நானும் நீங்களும் செய்த பாவங்களை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற நேரத்தில் எப்படி இருக்கும் சகோதரர்களே? நானும் நீங்களும் மன்னிப்பு கேட்க கூடாதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு வருகிறானாம். அடிவானுக்கு வந்து இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறானாம், என்னுடைய அடியார்கள் என்னிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா? என்னுடைய அடியார்கள் என்னிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா? யாரு சொல்வது தெரியுமா? என்னை உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஆரோக்கியத்தை தந்த முழு உலக அதிகாரங்களையும் தன்னுடைய கணக்குக்குள் வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானாம், என்னுடைய அடியார்கள் என்னிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானாம். அப்படி என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை உள்ளத்துக்குள் நிறைத்து வைத்திருக்கின்ற மனித சமுதாயமாக இருக்கின்ற நாங்கள் தஹஜ்ஜத் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? பள்ளி வாயில்களில் எப்படி இந்த ஜும்மா திரளாக இருக்கிறதோ, தஹஜ்ஜத் நேரம் சுபஹ் தொழுகையின் முன்னாடி பள்ளி வாயிலில் நானும் நீங்களும் வரக்கூடாதா? இந்த ஊரும் உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஊரும் உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் எழுந்து முகச்செய்து விட்டு அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதில் வந்து அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத்துகளை தொழுது அந்த தொழுகையில் நெற்றியை மஸ்ஜிதின் தலையிலே வைத்து அல்லாஹ்விடம், யா ரப், உன்னை தவிர என்னை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை. யா ரப், நீ மன்னிக்காவிட்டால் என்னுடைய மன்னரை வாழ்க்கை பாழாகிவிடும். நீ மன்னிக்காவிட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். நீ மன்னிக்காவிட்டால் அவரிலே உலகம் அழிகிற வரைக்கும் வேதனை. நீ மன்னிக்காவிட்டால் நிரந்தரமாக நரகத்தில் நீ போட்டால் நான் பாதியாகி விடுவேன்
கண்ணீர் வடித்தால் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டானா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலையை நானும் நீங்களும் பயன்படுத்துகின்றவர்களாக ஆக வேண்டும். இறுதியாக சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையில் ஒரு நிகழ்வு நடக்குமா? என்ன நிகழ்வு தெரியுமா? வக்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். வக்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய ஒற்றை பார்வைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் தெரிகிற அமைப்பில் இருக்கிற பொழுது தலைக்கு மேலாக ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிறுத்துகிற நேரத்தில் ஒரு பக்கத்தால் நரகத்தை இழுத்து வருகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவருடைய கம்பீரத்தோடு வருகிற நிலையில் மாணவர்கள் எல்லாம் அணிவகுத்து இருக்கிற நிலையில் தன்னுடைய சிம்மாசனத்தில் அவருடைய அழகோடு அவருடைய கம்பீரத்தோடு அவனுக்கு நிகராக எதுவும் இல்லாத நிலையோடு ரப்புல் ஆலமீன் இருக்கிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், வக்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். பாவிகளே, நல்லோர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். பாவிகளே, நல்லோர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். சகோதரர்களே, நம்முடைய நபிக்கு முன்னாடி நானும் நீங்களும் பாவியாக நின்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். அந்த நிலை வந்துவிடக் கூடாது சகோதரர்கள். உலகத்தில் எந்தெந்த நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் நிற்கிற திடலில் ரப்புல் ஆலமீன் பாவிகளை நல்லோர்களை விட்டு பிரித்து விடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் பாவிகள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ளுகிற நேரத்தில் நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு நானும் நீங்களும் நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் என்று பாருங்கள். ரப்புல் ஆலமீன் எதை நேசிப்பான் என்று பாருங்கள். ரப்புல் ஆலமீன் எதை நேசிப்பானோ அதை இந்த உலகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் நம்மை இந்த சமூகம் ஏளன கண் கொண்டு பார்க்கலாம், நம்மை கேவலப்படுத்தலாம், நம்மை அநியாயக்காரன் என்று சொல்லலாம், நமக்கு உரியது நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது நம்மை இந்த சமூகத்தில் மிக கெட்டவர்கள் என்று பேசி தெரியலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானால் என்னை பிடிக்காமல் இருக்கலாம். ரப்புல் ஆலமீனுக்கு என்னை பிடிக்கும். ரப்புல் ஆலமீனுக்கு எது பிடிக்குமோ அப்படி நான் நடப்பேன் என்ற உணர்வோடு சஹாபாக்களை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொண்டான் என்ற ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த சஹாபாக்களை முன்மாதிரியாக கொண்டு அந்த சஹாபாக்கள் நபிகளாரை முன்மாதிரியாக கொண்டார்கள். நல்ல முறையில் இந்த உலகத்தில் பயணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தருவானாக என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.